ஓகேங்க சார். எனக்கு நல்ல ஞாபகம். உங்க பேர் கள்ளக்குறிச்சியில இருந்து பாலமுருகன் சார். இப்போ கரெக்டா நீங்க ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்தீங்க. ஆனா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல மேடம், எனக்கு மறக்காது மேடம். அதெல்லாம் என்ன மாத்திரை கொடுத்தங்கிறது போன டைம் தான் வரல கூட. இல்ல பரவாயில்ல. அவர் வந்து சார்ட்ட சொன்னா சார் விசாரிச்சாரு. வீட்டுக்காரங்க அப்படி இருக்காங்க விசாரிச்சு பாருங்க. அவர்தான் விசாரிச்சாரு. சரிங்க. இல்ல சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. மேடம் வந்து இனிமே என்ன டேப்லெட் கொடுத்துருக்கேன், என்ன சிரப் கொடுத்தேன், கரெக்டா நான் கேட்டேன் பாத்தீங்களா. நீங்க ஒரு நம்பிக்கையில வந்த போது என்னோட ஸ்மால் கிஃப்ட் என்னன்னாங்க சார், உங்களோட கன்சல்டேஷன் சார்ஜ் பிளஸ் இங்க சென்னையில இருந்தீங்கன்னா நீங்க வந்து வேற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு. நீங்க கள்ளக்குறிச்சில இருந்து வரதுனால கொஞ்சம் நான் பார்த்து தான் சார் பண்ணணும் மேடம். நெக்ஸ்ட் செஷன் நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் தான். அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80% சரியாயிடும். பிளஸ் இப்பவே பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆனதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். கொஞ்சம் மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். வேற ஏதாவது சொல்லிட்டேன் சேலத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா ஆச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம் சார். எங்க வேணாலும் பார்க்கலாம். எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். நல்ல ஒரு மனிதாபிமானம் ஒரு டாக்டர். மனிதாபிமானம் நல்லா பேசுவாங்க. சரிங்க. அப்புறம் சொல்லிட்டேன் மேடம், இனிமே நாங்க போறேன். மேடத்தை தான் நான் பார்த்தேன். சரிங்க. சார் எங்க பார்த்து ஓகே ஆனா எனக்கு சந்தோஷம். சரிங்க சார். நீங்க வந்து கிட்டத்தட்ட ஆக்சி பிளஸ்க்கு எத்தனை வருஷமா வரீங்க சார்? நான் 4 வருஷம் வந்துட்டேன். அந்த பழைய கிளினிக்ல இப்ப வந்து ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப பழைய கிளினிக் பாப்பா தெரியும் சார். அதனால நீங்க பயப்படாதீங்க சார். 4-5 வருஷமா வரும்போது என்னால என்ன பெஸ்டா பண்ணி தரணுமோ பண்ணி தரேன். ஆனா என்னன்னா மேடம்க்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் டீப்பா இருக்கு. கொஞ்சம் ரெகுலரா வாங்க. நீங்க வரும்போது அதை இப்ப கூப்பிட்டு சொல்லிட்டேங்க சார். அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லி நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறேன். நீங்க ரெகுலரா வாங்க மேடம். அந்த சிரப் கண்டினியூ பண்ணுங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணி தருவேன் சார். நான் சார்ட்ட சொன்னேன் அவர் வர வேணாம் பாரு. நீங்க வராதீங்க. போன்ல சொல்லிடுறேன். அவ்வளவு கஷ்டம் வேண்டாம். வரதுனால சார் எப்பவுமே நீங்க வராதீங்க. நான் சொன்னதை ரெகுலர் பண்ணுங்க. இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லுவாரு. நான் இருந்தாலும் கஷ்டப்படுத்தணும்னு விரும்ப புரியுதுங்க. இவ்வளவு தூரம் நீங்க எதுக்கு சார்? ஏன்னா ஸ்பைனல் பிரச்சனைன்றதுனால எதுக்கு வரீங்க? நாங்களே அப்படிதான் மேடம் சொல்லுவோம். எல்லா இப்போ உங்கள்கிட்ட வந்துதாங்க மேம். இல்ல அதுக்குதான் நான் இங்க வந்துட்டீங்க, என்ன நம்பிருக்கீங்க. நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பெஸ்டா பண்ணுங்கிறதுனால நான் கொடுக்க அனுப்புறேன். சரி, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இதுக்கப்புறம் எப்ப? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த சிபி டாக்டர் எப்ப பாக்க வரீங்க? சரி, நீங்க அடுத்து எப்ப பாக்க வரீங்க? கண்டிப்பா சொல்லுவாங்க. கால் வலிக்கு புதுகால் வலி சொல்லுவாங்க. அது நீங்க எப்ப பாக்க வரீங்களோ அப்ப என்ன பாக்க வந்தா போதும். அப்ப நம்ம சொன்ன நம்ம மேடத்துக்கு பாக்குறது அப்பாயின்மென்ட் போடணும் அப்படினா. சரிங்க. இல்ல சார பாக்குறது மேடம். அதுதான் நானும் சொல்றேன். நீங்க என்ன பாக்க அவரை பாக்க வந்தீங்கன்னா என்ன பாக்க வந்தா போதும். இதுக்காக நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்கல்ல, நான் சொன்ன ப்ரொசீஜர் தான் பண்ணணும். பிளஸ் அது என்ன பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் சார். ஜெனரலி சும்மா சார் நான் நிறைய பேர்ட்ட கேட்கறதுதான். ஆக்சி பிளஸ்னா ஒரு வார்த்தையில சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு வார்த்தையில ஆக்சி பிளஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க 4 வருஷம் 4.5 வருஷமா என்ன சார் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லிடுவீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க சிபி டாக்டரை பத்தி போனதை உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு ½ an hour என்கிட்ட பேசிட்டு போனாரு. எனக்கு இப்பயும் மறக்காது. ஆபரேஷன் பண்ணியாச்சு. சரிங்க. 2வது முறை இப்படி இருக்கிறது வந்து சரிங்க அவ்வளவு சந்தோஷம். சரிங்க. ஆபரேஷன் பண்ணாதவே சாரால வந்து குணப்படுத்த முடியுதுன்னா எங்களுக்கு அதை விட வேற என்ன? உண்மைதான். சரிங்க. சரிங்க. இங்க இந்திய பாலாஜி இருக்குங்களா? ஆமாங்க. அங்கதான் மைக்ரோ சர்ஜரி பண்ணேன். 2012. சரிங்க. அப்பலாம் அந்த அளவுக்கு எனக்கு அவேர்னஸ் இல்லைங்க. ஆமா. அவர் சார் சந்தானம் சார். சரிங்க. நியூரோ சர்ஜன். சரிங்க. அவர் தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணாரு. சரிங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் மேட் போயிடுவோம். மேட்ல அவர் பேர் மோகன் தாஸ். சரிங்க. நான் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு ஓ மை காட். சரிங்க. ஓ மை காட்ங்கிறாரு. ஆனா சந்தானம் சார் என்ன சொன்னாங்க, நான் மைக்ரோ சர்ஜரி பண்ணிடலாம், வேற ஒன்றும் சொல்லுங்க மைக்ரோ சர்ஜரி. ஆனா நமக்கு வந்து அந்த இது கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்தால இது பயன்படுத்தலாம். சரிங்க. ஆனா அங்க அது இல்ல. சரிங்க. அது சாப்பிட்டு இல்ல. ஏன்னா ஒரே இடம் தான் கிண்டி பாலாஜி. சரிங்க. அது வேற வழி கிடையாது. அதனால ப்ரோம்பெட்ல பண்ணிக்கலாம், மியாட்ல பண்ணிக்கலாம் மேடம் சர்ஜரி. ஸ்பைன்ல சர்ஜரி. மியாட்ல பண்ணிக்கலாம். அதுதான் அவர்ட்ட போனா தம்பி அழைச்சிட்டு போனா. சரிங்க. அவர் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு லைன் அடிக்க வச்சாரு. ரிப்போர்ட்ட பார்த்து ஓ மை காட்னாரு. இவன் என்ன பாக்கணும் அவரை பாக்கணும். ஓ மை காட் அவன் டாக்டர் அவன் தெரியாது. புரியுதுங்க. இன்னும் ஒண்ணுமே அது போடுங்க L4 டிஸ்க் பல்ஜ். ஆமாங்க. இதுக்கு என்ன ஓ மை காட் உடனே நான் அப்பாயிண்ட் பண்ணுங்க, அட்மிட் பண்ணுங்க. சர்ஜரி உடனே பண்ணி ஒரு சிங்க வந்தாரு பார்த்தாரு, உடனே 3 நாள் பண்ண விட்டுனாரு. சரிங்க. ஏன்னா மார்க்கெட் மாடான்னு இவன்ட்டு கேக்குறேன். சரிங்க. 3 நாள் கட்டேஜ் மேடம். சரிங்க. தப்பி முடியாது. புரியுது சார். நாங்க எதுவுமே எடுத்துட்டு வரல. பாவங்க. நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறோம். 3 நாள் போன பரவாயில்ல அப்படின்னு உடனே தம்பி அவருக்கு ஃபோன் பண்ணோம். சந்தானம் சார் என்ன சார் இப்படி பண்றாரு அப்படின்னு அங்க அட்மிட் ஆகுது பண்ணி வாங்கிட்டேன். சரிங்க. இங்க பைசா போனாலும் பரவாயில்ல, புரியுதுங்க. நம்ம கிண்டி பாலாஜிலே பண்ணிக்கலாம். புரியுதுங்க. அப்படின்ட்டு
மைக்ரோ சர்ஜரி. அப்புறம் இங்க சிபி டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே மாறி 2012 தான் பண்ணேன். அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்தா பாருங்க. புரியுதுங்க. இறந்த உடனே தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். புரியுதுங்க. புரியுதுங்க. அது வந்து ப்ராப்ளமோட ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணாதுங்க. இப்போ நீங்க இவரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது வரதுக்கான அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் தம்பிங்க ஐஎஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமில கிளாஸ். சரிங்க. அவர் தான் உங்களுக்கு பார்த்து சொன்னாரு. அவர் தான் வந்து நான் இது பேஸ்கெட் இருக்குங்களா பார்த்தேன். பார்த்துட்டு டவுட் எனக்கு, சரி நீ போய் நேரா சாரை பார்த்து ஃபைல்லாம் கொடுத்துருந்தான். கேள்றா கேட்டு என்னன்னு சொன்னா நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. போன தடவை வந்து அவ்வளோ பெருமையா சொல்லிட்டு போனாருங்க. சிவி டாக்டர் வந்து 4.5 வருஷமா வரேன். நான் அப்பதான் சொன்னேன், போன தடவை கூட உங்களுக்கு கன்சல்டேஷன் வாங்கிக்கல, இந்த தடவை நான் வாங்கல மேடம். ஏன்னா நான் வந்து இதுக்காக எல்லாத்துக்கும் நான் செய்ய மாட்டேன். எங்களை நம்பி நீங்க வரீங்க அவ்வளவு தூரத்துக்கு. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் தான் சார். சேலம் ஹாஸ்பிட்டல்ல நியூரோ சர்ஜன் மேடம் அவரு சுந்தரராஜன். சரிங்க. சீனியர் மோஸ்ட் அவரு. சரிங்க. அவர் தான் எனக்கு அப்பா ஆபரேஷன் பண்ணி வந்துட்டாரு. நான் சொன்னேன் சார் என்ன பண்ணிட்டீங்க. சரிங்க. பண்ணாத வேற வழி கிடையாது. சரிங்க. பண்ணணும் L4 L5 S1 அப்படின்ட்டு. சரிங்க. அதுக்கப்புறம் தான் ஏன்னா L4 L5 S1 நான் போய் முட்டி போட்டேன். ஏசப்பா என்ன காப்பாற்றாம எங்க போவேன், என்னால தடுமாற முடியாது தேடும் போது தான் பேஸ்கெட் டாக்டர் மூலமா சார். அது வந்து கடவுளோட பிராப்தம் இருந்தா மட்டும்தான் நீங்க சிவி டாக்டர் பார்க்க முடியும். நான் எதாச்சும் சும்மா யூடியூப்ல பார்த்தேன், அது ஒண்ணுமே தெரியாது. சரிங்க. சரிங்க. அப்படி பார்த்துதான் அவர் பார்த்தோம். அதுல இருந்து யார் வந்தாலும் சரி நான் இவர் ரெஃபர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம கேம்ப்ல 3 பேர் பேக் பேல இருந்தாங்க. அவங்க நம்பர் கொடுத்தப்ப சார் நம்பர் இருக்கு, ஆனா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஐயோ அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம் இல்லைங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். கள்ளக்குறிச்சி பாலமுருகன். அவர் இருந்தாலும் ரொம்ப பிஸி ஷெட்யூல். ஐயோ உண்மையாலுமே நான் சொல்லிட்டேன். அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம், நான் வாங்கிட்டே வந்துட்டேன். அவங்ககிட்ட நீ ரிப்போர்ட் கொடுக்கலாம், நான் பாக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன், எப்ப பார்க்க சொல்றேன் அப்ப வந்து பாருங்க. ஏன்னா நீங்க என் பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொன்னாங்கன்னா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் பண்ணி தர சொல்லுங்க. நீங்க டாக்டர் பிரியா சிபிட்ட பேசுன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் சார் இப்படி இல்லைங்க சார். ஏன்னா எங்களை நம்புறவங்களுக்கு நாங்க 100% கொடுத்துருவோம் சார். அது அடிக்கடி இந்த கேள்விகள் கேட்டு எங்களை வந்து கொஞ்சம் என்னன்னா இது எப்படி சரியாகும்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்குமே நாங்க புரிய வைப்போம். பட் என்னன்னா நம்பணும், அது நம்பினாங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். வந்து கீழே வந்து பாருங்க, அவரை நான் பார்த்தாரு. என்ன சார் பார்த்துட்டு பாப்பாரான்னு கேட்டேன். ஏங்க நல்லா பாப்பாங்க, எங்க அருமையா பாப்பாங்க, அவங்க ஏஜ் பர்சன் அருமையா பாப்பாங்க, அவங்க தான் எல்லாம் வராங்க. அவருக்கு ஒரு சந்தோஷம். அவங்க மிஸ்ஸஸ் ரொம்ப உடம்பு கால் வலியில வலியை பொறுத்தவரையும் மேடம் நீங்க பயப்படவே வேணாம் மேடம். இன்னைக்கு கூட நீங்க போய் மீட் பண்ணுங்க, அவர் சரி பண்ணி கொடுத்துருவாரு. இப்ப சொன்னாங்களே கால் சரி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு இடையில வந்து நீங்க வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. நான் இந்த புரோட்டோகால் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கேன்னு. அடுத்த தடவை வரும்போது என்ன மீட் பண்ணலாம் சரிங்களா? அவர் பார்க்க வரும்போது என்ன பார்க்க வந்தா போதும். சரி பண்ணி கொடுத்துறேங்க சார். சரிங்களா? சரிங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க மேடம், நான் மறக்க மாட்டேங்க, கவலைப்படாதீங்க சரிங்களா? நான் இன்னொரு பேஷண்ட் மட்டும். தேங்க்யூ.